கனடாவின் ஒன்டாரியோவில் சாத்தம் கேண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பெரும் சேதம் ஏற்பட்டது. கடந்த 15ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு பாரிய சத்தத்துடன் குறித்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்த பகுதியில் வசிக்கும் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர் எழுந்து பார்த்தபோது தனது களஞ்சிய கொட்டகை இடிந்து விழுந்ததை அவதானித்துள்ளார். மெக்சிகனில் இருந்து சாத்தமின் தென்கிழக்கு பகுதிகள் வரை வீசிய பாரிய டவுன்ஃபாஸ்ட் எனப்படும் புயலால் குறித்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. டவுன்ஃபாஸ்ட் என்பது சூறாவளியிலிருந்து வேறுபட்ட ஒரு புயலாகும். சூறாவளிகள் காற்றை மேல் நோக்கி இழுக்கும், அதேவேளை டவுன்ஃபாஸ்ட்கள் காற்றை கீழ் நோக்கி மற்றும் வெளிப்புறமாக தள்ளுகின்றன. புயலின் போது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் 9 கிலோமீட்டர் அளவுக்கு இருந்த கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த இடங்களை இழப்பீட்டு நிறுவனங்கள் தற்போது பார்வையிட்டுள்ளன. சேதமடைந்த இடங்களை சுத்தம் செய்து மீண்டும் கட்டியெழுப்ப சமூகத்திற்கு நிறைய நேரம் எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.